வழக்கமாகவே நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன். வழக்கமாகவே நான் முன்னாடி தியானம் என்கின்ற இடத்தில் இருந்தபோது அங்கே பல்வேறு இடங்களில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ், அதாவது பேய், பிசாசு அப்படின்னு பில்லி சூரியன் அப்படின்னா அந்த ஆசிரியர் கூப்பிட்டு வருவாங்க. அங்கே இருக்கிற டைரக்டர் 75 வயது மதிக்கத்தக்கவர். அவர் வந்துட்டு பேய் ஓட்டுவதில் வந்துட்டு ரொம்ப சிறந்தவர். நான் எந்த அளவுக்கு சிறந்தவர் என்றால், ஒரு முறை நான் தான் புதுசாக போகிற நேரம் அதற்கு கூட ஜெபிப்பதற்கு மற்ற குழுக்கள் எல்லாம் இருப்பார்கள். அப்பொழுது எல்லோரும் இணைந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்று ஃபாதர் வந்து வெளியே போக வேண்டிய ஒரு நேரம். அப்போ அவர் கிளம்பி வெளியே போகிறதுக்கு ரெடியாகிறாங்க. நீங்கள் இதை பார்த்துக்கங்க, 10 பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாங்க. ஸோ இப்பொழுது நான் அதற்காக முன்னின்று வழிநடத்த வேண்டும். ஒரு சிறிய ஒரு பெரிய அளவில் முன்னாடி ஃபாதர் நடத்துகிற ஒரு பெரிய அளவில் இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு சிறிய ஒரு கேஸ் தான். நாங்கள் 2 மணி நேரமாக சொல்லிட்டு சொல்கிறோம். ஒன்றுமே நடக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா ஜனத்தையும் சொல்லிட்டு இருக்கிறேன். நடக்கிறது. குழுக்களெல்லாம் சுற்றி இருந்து எல்லா குழுக்களும் பல்வேறு ஜனங்களை ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்றும் நடக்கிறது. இந்த ஃபாதர் 2 மணி நேரம் கழித்து சென்ற வேலையை முடித்துவிட்டு திரும்பியே வந்துட்டார். வந்துட்டாங்க. ஜஸ்ட் கோயில் உள்ளால சற்று உள்ள வந்தால் தான் உண்டு. அப்படி அந்த பொண்ணு மயக்கிலிருந்து போயிட்டாங்க. ஸோ அந்த அளவிற்கு அபிஷேகம் கொண்ட ஒரு தந்தை. ஸோ அவர் எனக்கு சில விஷயங்கள் எல்லாம் எல்லாம் ஜெபிக்கணும்னு சொல்லி தந்துட்டு ஒரு நாள் அவர் ஆசிரியர் தியானம் பண்ணியிருக்கிறார். அப்பொழுது ஒரு குடும்பத்திலே ஒரு சிறிய ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்று முன்பே ஃபாதருக்கு வந்திருந்த ஒரு அப்பாயின்மெண்ட் அவர் இல்லாத காரணத்தினால் இப்போ நான் போகிறோம். நான் வந்துட்டு மற்ற குழுக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 பேர் எல்லாரும் சேர்ந்து போகணும். ஒரு ஃபாதராக நான் வந்து கூட போகணும். அப்போ எனக்கு இது ரொம்ப பயம். நான் வந்துட்டு என் கையில் என்னென்ன இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்தேன். பைபிள் எடுத்துக்கிட்டேன், முத்திரியம் எடுத்துக்கிட்டேன், ஜெபமாலை எடுத்துக்கிட்டேன், ஒரு கிராஸ் எடுத்துக்கிட்டேன், என்னென்ன இருந்துச்சோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ போவதற்கு என்னையே நான் எப்படி தயாரித்துக் கொள்ளணும், என்னென்ன கையில் வச்சுட்டோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். இன்னும் 10 ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன போயிட்டு சின்ன சின்ன லாக்கெட் என்னென்ன இருந்துச்சோ எல்லாமே எடுத்துட்டு போனேன். எடுத்துட்டு போக கடைசியா ஒன்று மட்டும் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அந்த நற்கருணை, அதாவது நற்கருணை பேரையில நற்கருணை எடுத்து சிறிய ஒரு அப்பத்தை எடுத்து உள்ள ஒரு பாக்கெட், அதுக்குள்ள ஒரு சின்ன அதை வைக்கிற இருக்குது, அதை வச்சு எடுத்துட்டு போனோம். அப்போ எடுத்துட்டு போகும்பொழுது உள்ள இருக்கு யாருக்குமே தெரியாது, உள்ள இருந்துட்டு எடுத்துட்டு போறோம். எல்லாரும் போய் இறங்கியாச்சு. அந்த வீட்டிலே அந்த வாசலிலே நின்று கொண்டு நாங்கள் உள்ளே இருந்தவரை அழைக்கின்றோம். யாராவது உள்ள கூட்டிட்டு போனோம் இல்லையா அப்படின்ட்டு. அப்போ முன்னாடி எங்களுடன் அந்த எல்லா ஆட்களும் உள்ளே செலுத்தினார்கள். நான் பின்னால் கடைசியாக செலுத்தினேன். உள்ளே ஒரு கூச்சல், ஒரு சத்தம், யாரும் உள்ளே வரக்கூடாது. அப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் போறாங்க. போய் கடைசியாக நான் போகும் பொழுது ஒரு பாத்திரம் வெளியில் வந்தது. மற்ற யாரும் உள்ளே வரக்கூடாது சொல்லிட்டு நான் யாரும் வரக்கூடாது. நீமா பிரச்சனை கிடையாது, ஆனால் உங்க உள்ள இருக்கிற ஒரு விஷயம் அதை எடுத்து வெளியே வச்சுட்டு வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கும் தெரியாது, நான் வைத்திருப்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்கள் அது தெரிந்தது. அங்கே ஒருவர் உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறார். அதற்கப்புறமா ஒரு சிறிய ஜபத்திலேயே நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆக இயேசு கிறிஸ்து உயிருள்ள கடவுளாக உண்மையிலேயே நற்கருணையிலே பிரசன்னமாக இருக்கின்றார். அவர் ஒருபோது நம்முடைய வேண்டுதல்களை கேட்காமல் புறத்தள்ளி செல்வதில்லை. அப்படிப்பட்ட ஒரு கடவுளுடைய உடலை பிரசன்னத்திலே